மற்றவங்க ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னு ஓடி ஒண்டாம எல்லாரும் முன்னாடியும் நின்று அதே குடும்பத்தில் அதே வீட்டில் வாழ்ந்து காட்டணும் நம்ம சேரன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. சேரனை வீட்டுக்கு சோழன் கூட்டிட்டு வந்ததுமே நடேசனுக்கு வந்த கோபத்துக்கு வீட்டுக்குள்ள வந்து பல்லார்னு ஒரு அரைச்சு கொடுக்கறாரு. ஏண்டா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? மத்தவன் அது சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்காக சின்ன வயசுல இருந்து வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு போக உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? எவனோ என்னமோ சொல்லிட்டு போறாங்க, நம்ம உண்டு நம்ம வாழ்க்கை உண்டுன்னு இருக்கணும். அதை விட்டுட்டு அவன் அது சொல்றான் இவன் இது சொல்றான்னு மட்டும் நீ மனசுல போட்டு குழப்பிக்கவே கூடாது. அப்படி எல்லாம் பார்த்தா என்னெல்லாம் எத்தனை பேர் சொன்னாங்க, 2 பொண்டாட்டியையும் கொன்னுட்டையா, 2 பொண்டாட்டி கூடயும் சரியா வாழல, பிள்ளைங்களை வளர்க்கறது சரியில்லைன்னு அத்தனை பேச்சு பேசினாங்க. ஆனா நான் அதெல்லாம் மனசுலயே போட்டுக்கல. கூட இருக்கவங்களும் பக்கத்துல அக்கத்துல உள்ளவங்க பேசுறதெல்லாம் நம்ம காதல உள் வாங்கிக்கிட்டோம்னு வச்சுக்க, நம்மனால நிம்மதியாவும் சந்தோஷமாவும் நமக்கேத்த வாழ்க்கைய வாழ முடியாது. எவனோ என்னமோ சொல்லிட்டு போறான், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய நம்ம வாழ்ந்து காட்டணும் மத்தவங்க முன்னாடி அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்கணும்டா. நீங்க எல்லாம் நினைப்பீங்க, என்னடா நம்மளுக்கு ஒரு ஆகாத அப்பனை கொடுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு. ஒரு ஆகாத அப்பனா இருந்திருந்தா இந்நேர குடும்பம் செதறி போயிருக்கும். நான் இருக்கமோ நம்ம வீட்டுல என்ன குறை? ஒரே ஒரு பொம்பளை இல்ல, அந்த ஒரு குறை மட்டும்தான். அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கீங்க, 4 பேருக்குள்ளையும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கவலை இல்ல மத்தவங்க மாதிரி ஐயோ அண்ணன் நல்லா இருக்கிறானே, தம்பி நம்ம இப்படி போயிட்டோமே அப்படின்ற பொறாமை எதுவும் இருக்கா? உங்க 4 பேத்தையும் பொறாமையில நான் வளர்க்கவே கிடையாது. அன்பு பாசம் அரவணைப்பு இது எல்லாத்தையுமே சொல்லி உங்களை வளர்த்த வேண்டானா? அதனாலதான் நீங்க 4 பேரும் மத்தவங்க கிட்ட ரவுடி மாதிரி சண்டைக்கு போனாலும் உங்க 4 பேருக்குள்ளயும் ஒரு ஒற்றுமை. இதே பல்லவன் மத்தவங்க பெத்த பொண்ணு பையன்தான், ஆனா நீங்க அவன் மேல காட்டுற அன்பு யாருக்குமே டவுட்டே வராது, அவன் இன்னொருத்தரோட பையன் அப்படின்னு. ஏன் எனக்கு முதற்கொண்டு அவனுக்கு முதற்கொண்டு இது நம்ம அண்ணன் இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் வராது. அந்த அளவுக்கு உங்களை நான் சரியா வளர்த்துருக்கேன் அப்படின்னு நடேசன் சொல்றாங்க. நடேசன் சொல்றது சரிதான் அப்படின்னு யாரு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட தட்டி விட்டுட்டு போங்க. இங்க பார்த்தா நிலா இருந்துகிட்டு, ஆமாண்ணா அப்பா சொல்றதும் சரிதானே, அவங்க கரெக்டா தானே சொல்றாங்க, நீங்க எதுக்காக மத்தவங்களுக்காக பாக்குறீங்க, உங்களுக்காக பாருங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இந்த வீட்டுல இந்த குடும்பத்துல நீங்க இருந்தா யாருக்குமே கல்யாணம் ஆகாதுன்னு தானே சொன்னாங்க. அது நீங்களாம் உங்களோட வாழ்க்கையை வீண் பண்ணிக்கிட்டீங்க. அப்பயே இந்த கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு நான் சொன்னேன், ஆனா நீங்க தான் கேட்கல. ஐயோ கார்த்திகா வீட்டுல அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்கன்னு நீங்க தான் வேணான்னு சொல்லிட்டீங்க. உங்களோட வாழ்க்கையை நீங்க தான் கெடுத்துக்கிட்டீங்களே தவிர மத்தவங்க யாரும் கெடுக்கல. எல்லாரும் முன்னாடியும் இதே வீட்டுல நீங்க வாழ்ந்து காட்டணும், ஒரு வைராக்கியம் இருக்கணும். இந்த இருக்கிற எல்லாருக்குமே கல்யாணத்தை பண்ணி இந்த வீட்டையும் மாத்திரம் நம்ம எல்லாரும் மாறுறோம். இந்த ஊரேன்னு வாய் மேல விரல் வச்சு பேசுற அளவுக்கு நம்ம முன்னேறி காட்டணும் அப்படின்னு நிலா ஒரு சபதம் எடுக்கிறாங்க. இதை கேட்ட சோழனும் கை தட்டி, அப்பா வெரி குட் பாத்தியானே, என் பொண்டாட்டிக்கு உள்ள தைரியம் கூட உனக்கு இல்லாம போயிடுச்சு. அவ பாத்தியா எவ்வளவு தெளிவா பேசுறானே, என் பொண்டாட்டி ஒன்னையும் அம்புட்டு தெளிவா பேசுவா. ஆனா மத்தவங்க மாதிரி ஐயோ அவங்க நல்லா இருக்காங்களே இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு அடுத்தவங்க மேல பொறாம மட்டும் படவே மாட்டா. நம்ம என்னைக்குமேனு அடுத்தவங்களை பார்த்து பொறாம படக்கூடாது. அடுத்தவங்க அவங்களோட உழைப்புக்கு தகுந்த மாதிரி அவங்க மேலும் உயர்றாங்க, அதே மாதிரி நம்மளும் நம்மளோட உழைப்பை ஹார்ட் ஒர்க்கா அதிகமா போடணும். அதிகமா போட்டா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். இனிமே எவன் எது சொன்னாலுமே அதை ஒரு செடியை கிள்ளி அப்படி தூக்கி தூரமா போட்டு போற மாதிரி போகணும். அப்படி இல்லையா ஊருக்குள்ள போயிட்டோம்னா நம்மளுக்கு காதே கேட்காத மாதிரி இருந்துட்டு போனா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில உயர முடியும். அதை விட்டுட்டு மற்றவங்க சொல்றத நம்ம காது கொடுத்து என்னைக்கு கேட்குறோமோ அன்னைக்கே நம்ம தோக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வாழ்க்கையில அடுத்தவங்க சொல்றத காதுல வாங்கிக்கவே கூடாது. அப்படி வாங்கிக்காம இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். அப்படி நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அன்னைக்கே முடிஞ்சிச்சு, நம்ம வாழ்க்கை ஒளிஞ்சிச்சுன்னு இருக்க வேண்டிதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இங்க பல்லவன் இருந்துகிட்டே சரியா சொன்னனே, அன்னைக்கு அண்ணியை வந்து கலாய்ச்சாங்கன்னு அண்ணி சொன்னாங்களே, அண்ணி சொன்னனால தான் நம்ம வம்புக்கு போனோம். இதே அவங்க அதை காதில் வாங்கிக்காம அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு வந்திருந்தாங்கன்னா நம்ம யாருக்கிட்டையும் வம்புக்கு போக மாட்டோம், தும்புக்கு போக மாட்டோம், நம்ம வேலை உண்டுன்னு இருந்திருக்கலாம். அதே மாதிரி தான் எவன் எது சொன்னாலும் நீ காதில் வாங்கிக்காதனே, நமக்கு தேவை நம்ம அண்ணன் தம்பி எல்லாருமே சந்தோஷமா இருக்கமா, அது ஒன்று மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எல்லாமே கேட்டதுக்கு அப்புறம் தான் சேரன்
ஒரு முடிவுக்கு வராரு. இவ்வளவு நாள் நான் கூட மற்றவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழணுன்ற ஒரு வைராக்கியம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் மற்றவங்க அது சொல்லிடுவாங்க இது சொல்லிடுவாங்கன்ற பயம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போதுக்கு எனக்கு அந்த பயம் இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ரொம்ப தெளிவாக ஜாலியாகவும் பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா தான் இங்கே சேரன் இருந்துக்கிட்டு, சரி வாங்க நம்ம எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிடலாம். நான் இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவை எடுக்க மாட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க நம்ம சேரன். கேட்டதுக்கப்புறமா நிலா இருந்துக்கிட்டு, நீங்கள் இல்லாமல் வீடே வெறிச்சோன்னு போயிடுச்சு. நீங்கள் எப்போ தான் வீட்டுக்கு வருவீங்கன்னு நான் கொண்டும் ரோட்டையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். மனசே இல்லைண்ணே. நீங்கள் இருந்தால் வீடு கலகலப்பாக இருக்கும். நீங்கள் இல்லாத ஒரு குறை தான், மற்றபடி நல்லதான் இருந்துச்சு. இந்த வீட்டுக்கு சேரன் அண்ணன் தான் அழகேன்னு அப்படின்னு நிலா சொல்கிறாங்க.